Hi friends, welcome to Marichu Kitchen and Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 90's Kids Pori Urundai. இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 கப் வெல்லம் வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதோட 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த கடாயை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதே கடாயிலேயே நம்ம வந்து பாகு காய்ச்சி எடுத்துடலாம். பொரி உருண்டை செய்கிறதுக்கு பாகு மட்டும் கரெக்டாக எடுத்தால் போதும். பொரி உருண்டை பர்ஃபெக்டாக வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. பாகு நல்லா கொதித்து வரும்போது 1/2 டீஸ்பூன் சுக்கு பவுடர், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதோடு சேர்த்துக்கலாம். பாகு நல்லா கொதித்து வரும்போது ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. பாகு வந்து ஓரளவுக்கு வற்றி பிசுபிசுப்பு தன்மை வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு டைமும் பாகு வந்து செக் பண்ணணும் தண்ணியில் விட்டு. இப்போ தண்ணியில் விட்டுருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டான பதம் இல்லை. இன்னும் கொஞ்சம் சிம்மில் வச்சே நல்லா வற்ற விட்டுடலாம். இதை வந்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டாமல் நல்லா கல் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பாகு வந்து ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ண பாகு வந்து இந்த மாதிரி போட்டோன்னா சத்தம் வரும். இப்படி இருந்தால் தான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்த உடனே ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனேயே 4 கப் பொரி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடவே சேர்த்துக்கிடலாம். பொரிக்கடலை இருந்தாலும் இது கூடவே சேர்த்துக்கிடலாம். நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த பொரியை போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பாகோட பொரி வந்து எல்லாமே ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து சூட்டோடையே நாம் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடணும். இதை வந்து நல்லா ஆற வச்சிட்டோம் அப்படின்னா சரியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் இதை வந்து கண்டிப்பாக சூட்டோட தான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடணும். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 கப் பொரி சேர்த்துருக்கேன். இதுவே கரெக்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணி சூட்டோடவே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி மாவு கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அதை 2 கையிலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஸ்பீடாக உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. ஸ்லோவாக உருண்டை பிடிச்சோன்னா பொரி வந்து ஆறிடும். அப்புறம் வந்து நமக்கு உருண்டை பிடிக்கிறது கரெக்டாக வராது. அதனால சூட்டோடு இருக்கும் போதே ஃபாஸ்ட்டாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். 90's Kids பொரி உருண்டை வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பதம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.